நான் செய்ய போகிறது மத்தி மீன் குழம்பு. இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். தேவையானது 2 தக்காளி, மஞ்சள் பொடி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். மத்தி வந்து ஒரு 10 மீன் எடுத்திருக்கேன். இது வந்து தலை கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 2 மிளகாத்தூள். கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காயிட்டும். கடுகு போட்டுக்கலாம் 1/2 டேபிள் ஸ்பூன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம். நல்லா பொரியட்டும். இதுக்கு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டாச்சு. இது நல்லா வதக்கணும். சிம்மில் வச்சுட்டு இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. இதை நல்லா மசிச்சு விடுங்க. இது வந்து வார்ப்பு கடாய்ங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக அடிப்பிடிக்காது, ஈஸியாகவும் இருக்கும் இந்த கடாயில் செஞ்சால். இது வந்து 2 பேர்த்து அளவுக்கு தான் நான் செய்கிறேன். இப்போது பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி. இது வந்து 1 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, அவ்வளோதான். ரொம்ப கம்மியாக போட்டாலே போதும். பேஸ்ட் போட்டோன்னா அந்த கிரேவி டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் தூள். இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசம் போகணும். நல்லா பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றுறேன். இது நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொதிக்கணும். இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மத்தி மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீன் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதை வந்து 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த தண்ணி நல்லா சுண்டணும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி. நான் மத்தி மீன் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.